அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேல எபோ ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். மார்க்கெட்டை தான் நம்ம சொல்றோம், இங்க இதை வாங்குங்க வீங்கன்னு நம்ம என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல யூடியூப்ல யார் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் நம்பாதீங்க. நீங்க படித்து தெரிந்துக்கிட்டு இல்ல உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா அப்ப பயன்படுத்துங்க, இல்லையா பயன்படுத்தாதீங்க. ஓகேங்களா. அதே போல ஓப்பன் அண்ட்ரஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்கறது இல்லை, நம்ம மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கிறோம். சரி, இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 0 to 0 கால் பண்ணுவீங்க. நான் எப்பவுமே சொல்றதுங்க, நான் வந்து 0 to 0 கால் பண்றதுல நம்மளுடைய சேஃப் ட்ரேடே 0 to 0 கால் மேட்ச் ஆகும் பொழுது நான் எடுப்பேன். உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோ சொல்லிட்டு வருவோம். 0 to 0 கால் பண்ணும் பொழுது அந்த ரூல் என்னவோ அந்த விலையில தான் வாங்கணும். அந்த டைமிங்ல வாங்கினாக்கல என்ன ஆகும், எல்லாம் அந்த ரூலை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரூல் தான் 0 to 0 காலுக்கு மஸ்ட். அது எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் 0 to 0 கால் பண்ணணும். இப்போ எல்லா நாளும் 0 to 0 கால்னு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு 24,800 கால் 112 112 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்கும். 112 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறும். ஆனா அது அந்த 112 ரூபாய்க்கு கீழே எபோ ஆர் பிலோ மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு லைனை போட்டு கண்டுபிடிக்கல, அதுல ஃபால்ஸாவும் இருக்கும். நம்மள ஃபால்ஸா ட்ராப் பண்ணி ஏமாத்துவாங்க, அதையும் நீங்க கண்டுபிடிச்சு வர்த்தகம் பண்ணுங்க. அதே 24,800 112க்கு கீழே இருந்துருச்சுன்னா மார்க்கெட்ல அப்சைடு எதிர்பார்க்கலாம். இறங்கும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் இறங்கும், இப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அது கீழே இருக்கிற வரைக்கும். மேல இருந்ததுன்னா வேற, அது பாட்டுக்கு மேல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும், புரியுதுங்களா? அப்போ பிரீமியம் வந்து ஏன் இதாகுது, அப்போ இது இந்த மாதிரி நடக்கும்போது புட்ல பிரீமியம் என்ன நடக்கும், புட்ல யாரை பை பண்ணலாம், எந்த விலையில பை பண்ணணும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இப்போ ஓகே இந்த இடத்துல பை பண்ணா இப்படி ஏறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரீமியத்தை வந்து நீங்க எதிர்பார்க்காத இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகும், ஓகேங்களா? அதெல்லாம் ஏன் நடக்குது, எக்ஸ்பைரி டேல நிறைய நீங்க கத்துக்கலாம், அவ்வளவு அருமையா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். இங்கதான் போக போறேன், இங்கதான் வரப்போறேன்னு அதை சொல்லிட்டு அப்படி போகும் மார்க்கெட், ஓகேங்களா? அதனால ப்ராக்டிஸ் செய்து வர்த்தகம் பண்ணுங்க. உங்க பகுதியில் மேக்ஸ் சார்ந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஆப்ஷன் பை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.